வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டாரா அப்படின்னு எல்லா இடமும் ஒரே கேள்வியாக இருக்கிறது. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன, ஏன் இப்படி ஒரு செய்தி பரவ தொடங்கிவிட்டது, அது உண்மைதானா அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆதவ அர்ஜுனா யார்? இந்த ஆதவ அர்ஜுனா இவர் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இல்லை நடுத்தரத்துக்கு உட்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர். விளையாட்டுத்துறையில் மிகுந்த ஆர்வமுடையவர். அவரது உடல்வாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவரது உயரம், அந்த ஃபிட்னஸ்ஸு எல்லாமே அது சொல்கிறதே என்ன சொல்கிறாங்க, வாலிபால் விளையாடுவார், பேஸ்கெட் பால் விளையாடுவார், ஸ்விம்மிங் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. கண்டிப்பாக ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு அவர் ஒரு கிளப்பில் கோச்சாக பணிபுரிந்து கொண்டிருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் மார்டின் இருக்கார்ல, அவரோட மகளாகிய டெய்ஸி என்பவர் அங்கே பயிற்சிக்காக வந்திருக்கிறாங்க. ஒரு காதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காதலை தொடர்ந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகளை தாண்டி திருமணமும் நடந்து விடுகிறது. திருமணத்துக்கு பிறகு அவர்களும் ஒன்றும் பெருசாலாம் எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல. திருமணம் கிறிஸ்தவ முறைப்படி தான் திருமணம் நடந்திருக்கிறது. இவரும் கிறிஸ்தவராக மாறி தான் திருமணம் செய்திருக்க முடியும். ஸோ இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு இவர் செய்த வேலைகளில் தான் சின்ன சிக்கல்கள் வருது. அதாவது ஆரம்பத்தில் இவங்களே தான் இவரை அனுப்பி வைக்கிறாங்க. யார்? ஆதவ அர்ஜுனாவை. அவங்க சொல்லி கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா, ஆளும் கட்சியாக திமுக வந்துட போகுது, நீங்கள் இப்போவே அதில் போய் உள்ளே சேர்ந்து அங்கே இருந்துக்கிட்டு நமக்கு இந்த லாட்ரிக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா காலத்தில் தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை நீக்குவதற்கு தேவையான வேலைகளை செய்யுங்க. அதாவது இந்தியாவில் லாட்ரி தடை செய்யப்பட்ட ஒரே மாநிலம்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு. கேரளாவில் கூட லாட்ரி இருக்குது. பல்வேறு இடங்களில் எல்லா இடத்துலையுமே லாட்ரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மிசோரமில் அந்த அரசாங்கத்தின் மொத்த வருவாயில் 25% வருவாய் லாட்ரி விற்பனை மூலமாக தான் வருது. அங்கேயும் மார்டின் அவர் தான் லாட்ரி விற்கிறார். இந்த மார்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்றும் பிறக்கும்போதே கோடீஸ்வரர்லாம் கிடையாது. அவர் மதுரையில் சைக்கிளில் வச்சு லாட்ரி டிக்கெட் விற்றுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். ரொம்ப அடிமட்டத்திலேருந்து தொடங்கியவர். அந்த லாட்ரியில் கிடைச்ச வருமானங்களை வச்சு பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நோ லுக்கிங் பேக் தான். அம்மையார் ஜெயலலிதா அந்த ஒரு நம்பர் லாட்ரியை தடை செய்யும் வரை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அது என்ன லாட்ரி அப்படின்னு இப்போ உள்ள தலைமுறையினருக்கு தெரியாது. எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கில் டிக்கெட்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் இருக்கிற இடம் ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி போட்டு மறைச்சிருக்கும். நம்பர் தெரியாது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். அதனால் பின்பக்கத்துலேயும் பார்த்து நம்பரை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ரிசல்ட் ஷீட்டும் இருக்கும். நீங்கள் 10 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா சுரண்டி பார்த்தீங்கன்னா கடைசி 2 நம்பர் அந்த வின்னிங் லிஸ்ட்டில் சில டபுள் டிஜிட் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரும் இந்த நம்பரும் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 100 ரூபா ப்ரைஸ், மினிமம் ப்ரைஸ்ன்னு வச்சிங்களேன். அதில் மேக்ஸிமம் அதுக்கு மேலெலாம் உண்டு. 1000 ரூபா 10,000 ரூபாய்லாம் ப்ரைஸ் உண்டு. அதிலெல்லாம் பெரும்பாலும் இந்த லாட்ரி வாங்கும் நபர்கள் அதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு பேக்கில் 100 டிக்கெட் இருக்கும். 100 டிக்கெட்டில் கண்டிப்பாக ஒரு 10 டிக்கெட்லையாவது ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு கணக்கில் 10 டிக்கெட் ப்ரைஸ்னாலே 100 ரூபா, 1000 ரூபா கொடுத்து அந்த கெட்டை வாங்கினோம்னா 1000 ரூபா வந்துடும். அது போக ஏதாவது ஒரு சீட்டில் பெரிய ப்ரைஸ் விழுந்தா நமக்கு லக் இருக்குமே அப்படின்லாம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த நேரத்தில் ஊழல் பண்ணுற பேர்வழிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்குன்னு சில லைட்டிங் செட்டப்லாம் பண்ணி அந்த வின்னிங் டிக்கெட்ஸை மட்டும் அதுலேருந்து அந்த பேக்லேருந்து உருவி எடுத்துட்டு பரிசு உழாத டிக்கெட்டாகவே 100 டிக்கெட்டையுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் நிறைய பேர் ஏமாறுறாங்கன்னதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா ஆட்சியில் அந்த லாட்டரி டிக்கெட் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த தடை நீக்கப்படவே இல்லை தமிழ்நாட்டில். இப்போ மார்ட்டினோட லாபி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் லாட்டரியை கொண்டு வரணும். அதே போலவே கோவாவில் இருப்பது போலவே உல்லாச கப்பல் மூலமாக அங்கே கேம்பிளிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட இருமுனை செயல் திட்டமாக இருந்தது. ஆனால் இந்த செயல் திட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களே ஒப்புதல் கொடுப்பதாக இருந்ததாகவும் ஒரு பேச்சு அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதன் பிறகு சிலர் அது வழிகாட்டுதலின் பேரில் லாட்டரியை கொண்டு வந்தோம்னா ரொம்ப பெரிய தப்பாயிடும், தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரும், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு விட்டுரும், ஏற்கனவே இருக்கிற டாஸ்மாகோட தொல்லையே தாங்க முடியல, இது போக லாட்டரியை வேற உள்ள புதுசாக கொண்டு வந்தோம்னா மொத்தமாக காலி, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி நிமிடத்தில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படாமல் போய்விட்டது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்னவுடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஆதவர்ஜுனா திருமாவளவனோடு சேர்ந்து கொண்டு அங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்கலான்னு நினச்சாரு. ஆனால் அந்த ப்ரெஷர் வேலைக்கு ஆகலை. திருமாவளவன் தெளிவாக இருந்துட்டார். நீ என்னதான் வந்து கதை சொன்னாலும் நாங்கள் திமுக உறவையெல்லாம் முறிச்சிக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ அங்கே இருந்து என்ன பண்ணிட்டாரு, நேராக விஜய் கிட்ட வந்துட்டார். இப்போ குடும்பத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அந்த அசைன்மெண்ட்டை செய்யாமல் உன் இஷ்டத்துக்கு உன்னை முன்னிலைப்படுத்துவது போல உள்ள வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறிய, இது எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அவங்க மச்சான் வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டார். ஆதவர்ஜுனாவின் செயல்பாடுகளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் தொழிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்களுக்கு இது மட்டும் தொழில் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. முன்னாடி எஸ்எஸ் மியூசிக்னு ஒரு டிவி சேனல் கூட வச்சுருந்தாங்க. இப்போது அந்த சேனல் நடக்குதான்னு தெரியல. ஏன்னா நான் ஃபுல்லாக ஓடிடி கன்வெர்ட் ஆகி ஒரு 5 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் கேபிளில் வரக்கூடிய சேனல்ஸ் எதையும் நான் பார்க்குறதில்ல. ஸோ எஸ்எஸ் மியூசிக்னு டிவி சேனல் அது இதுன்னு வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து அவர் சார்லஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, நேரடியாகவே அறிக்கை விட்டார், எங்களுக்கும் இவரது நடவடிக்கைகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார். மச்சான் தானே அறிக்கை விட்டாரு, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றீங்களா? மார்ட்டின் அவர்கள் வந்து கொஞ்சம் வயது மூப்பு அடைந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இப்போ இவர் சார்லஸே வந்து கிட்டத்தட்ட 50 வயசு. அப்போ அவங்க அப்பாவோட வயசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ அவர் வயது முதிர்ந்து இறந்து போனால் இந்த சொத்தில் ஏதாவது சிக்கல் வருமா? அந்த சிக்கல் ஆதவர்ஜுனா மூலமாக வருமா? அல்லது ஆதவர்ஜுனா சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லை அவரை எதிர்க்கும் கட்சிகள் இவங்க மூலமாகலாம் நமக்கு இடைஞ்சல் வருமா? ஏன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர், அதிலும் வந்து கேம்பிளிங் மாதிரியான ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர், எல்லா அரசு கட்சிகளுடனும் அரசியல் கட்சிகளுடனும் இணக்கமாக அதை இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. யாராவது ஒருத்தரை பகைச்சிக்கணும், இன்னொருத்தரை பகைக்கக்கூடாது அப்படின்லாம் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அப்படி பகைச்சிக்கிட்டாங்கன்னா இன்னொரு கட்சி மூலமாக எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும், தலைவலி வரும். ஸோ அவங்கள பொறுத்தவரை பிஸ்னஸ், கேம்பிளிங் பிஸ்னஸ் தான் முக்கியம். லாட்ரி இஸ் கேம்பிளிங் தானே. சில பேர் அது ஸ்பெக்குலேஷன் அப்படிம்பாங்க. பங்குச்சந்தையே ஸ்பெக்குலேஷன் தான் சொல்லுவாங்க. ஸ்பெக்குலேஷனில் போனால் தான் பங்குச்சந்தை வந்து ஆபத்தான இடம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். இப்படி ஒரு லாட்ரி பிஸ்னஸில் இருக்கும்போது அவர்கள் இப்போ மார்ட்டின் குடும்பத்தாரை பொறுத்தவரை எல்லா கட்சியிடமும் இணக்கமாக இருக்கணும். காங்கிரஸ்லையும் இணக்கமாக போகணும், பிஜேபி கூடவும் இணக்கமாக போகணும், ஏடிஎம்கே கூடவும் இணக்கமாக இருக்கணும், டிஎம்கே கூடவும் இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஆனால் இங்கே ஆதவர்ஜுனாவோட செயல்பாடுகள் வந்து நேரடியாக பாஜக எதிர்ப்பாகவும் திமுக எதிர்ப்பாகவும் மட்டுமே இருக்குது. ஏன்னா எதிர்ப்பாக பேசினா கூட பரவாயில்ல, தனி மனித தாக்குதல் போல பேச ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாமலை ஒரு ஆடு தானே, எங்கள் விஜய் வந்து புலி, ஏன்னா இவர் புலி படத்தை நடித்ததுனால இவர் புலி, அவர் ஆடு வளர்த்த ஃபோட்டோ போட்டதுனால அவர் ஆடா, என்ன லூஸ் தனமாக இருக்குது. அப்போ அண்ணாமலை யானை வளர்த்துருந்தாருன்னா அண்ணாமலை யானை ஆகிடுவாரா? முட்டாள்தனமாக எதையாவது பேசி திரியறது தான் வேலையாக இருக்குது. இது மாதிரி அவரை அண்ணாமலையை பற்றி அவதூறாக பேசி அவரை ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணி அவர் வந்து திமுகவோட கையாள் அப்படின்லாம் வேற பேசினார் ஆதவர்ஜுனா. அதுலேயும் அந்த கட்சி கூட்டத்தான அன்றைக்கி பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்குற விஜயோட ரசிகர்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், யாரா கட்சி தலைவர்னு. ஏன்னா புசி ஆனந்து 10 நிமிஷமா இன்னும் தான் பேசுகிறாரு, அவர் பொதுச் செயலாளர். விஜய் வந்து கட்சியோட தலைவர், அவர் 17 நிமிஷமோ 18 நிமிஷம் தான் பேசினார். இவர் ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட 50 நிமிஷம் பேசியிருக்கிறாரு.
மைக்கு கிடைச்சதுன்னா சரி, அவர் காசில் தான் அந்த கூட்டம் போட்டாங்கன்னே இருக்கட்டும், அதுக்காக வந்து மொத்தமாக அவர்கிட்ட மேடையவே அவர்கிட்ட கொடுத்துருவாங்களா, இல்லை கட்சியவே அவர்கிட்ட கொடுத்துருவாங்களா? ஸோ இப்போ குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, அவங்களுக்கு இந்த பணம் சேர்ப்பதற்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு, அதுக்கு எத்தனை தில்லுமுள்ளு நடந்ததுன்றது பின்னாடி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சியை பகைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சிக்காரங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதாவது எந்த ரேஞ்சுக்கு இது போயிருச்சு அப்படின்னா, சார்ல்ஸ் பேசுனது கூட விட்டுருலாம், டெய்ஸியே சொல்லிட்டாங்க. டெய்ஸி யாரு? ஆதவ அர்ஜுனாவோட மனைவி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்ல்ஸ்ன்றவர் வந்து பாஜகவில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. அப்புறம் டெய்ஸியோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது மார்ட்டினோட மனைவி, அவங்க ஐஜேகே கட்சியில் இருக்கிறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனாவை திமுக பக்கம் இறக்கி விட்டாங்க. அது ஒழுங்காக ஒரு இடத்துல இருக்கு தெரியாமல் அங்கேயும் இங்கேயுமா சுற்றி அடித்து கடைசியாக போய் விஜய் கூட உட்காந்துக்கிட்டு பக்கா அரசியல் பேசணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது அவரோட வேலைன்னா அவர் அப்படி தான் பேசி ஆகணும். ஆனால் குடும்பத்தை பொறுத்தவர்களுக்கு இது ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கும். அதனால டெய்ஸியே என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் குடும்பத்து பணத்தெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாரு அவரு அப்படின்ட்டாங்க. இது வந்து வீட்டோட மாப்பிள்ளையா போகிற எல்லாருக்கும் இது ஒரு சிக்கல் இருக்குது. வீட்டோட மாப்பிள்ளையா போனால் நல்லா இருக்குமே, ஒரு பெரிய பணக்கார வீட்டில் மாப்பிள்ளையா போயிடலாம் அப்படின்னு. பணத்தெல்லாம் வேணால் கொடுப்பாங்க, ஆனால் உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ண முடியாது. செலவு பண்ணால் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் உழைச்சி சம்பாதிச்ச காசு இல்லையா. நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசு சம்பளம் வாங்கி வேலை பார்த்து ஒரு 50,000 ரூபா நீங்கள் வச்சுருந்தா கூட அந்த 50,000 உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். ஆனால் மாமனார் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு மாதம் 10 லட்ச ரூபா மாமனார் வச்சிங்கன்னு சொல்ல கூட கொடுப்பாரு. ஆனால் அதில் 10 பைசா கூட நீங்கள் செலவு பண்ண முடியாது. பொண்டாட்டி கேள்வி கேட்பாங்க, ஏன்னா உங்கள் அப்பா வீட்டு காசா இது, எங்கள் அப்பா வீட்டு காசு, உன் சௌரியத்துக்கு நீ செலவு பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த சிக்கலில் தான் இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு, வீட்டோட மாப்பிள்ளையா போனதுனால. அதாவது சொல்லுவாங்களே, ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும் அப்படின்னு. அது மாதிரி எவ்வளோ பணம் இருந்தாலும் இவர் சௌரியத்துக்கெல்லாம் இவர் செலவு பண்ண முடியாது. இவர் என்ன நினைச்சாரு, நம்ம சௌரியத்துக்கு செலவு பண்ணலாம், நமக்கு அரசியல் பின்புலம் கிடைச்சிரும், பெரிய பவர்ஃபுல்லான பர்சனாக மாறிடலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இவர் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட ஆரம்பித்தார். இப்போ குடும்பத்தை சேர்ந்தவர்களே டிசோன் பண்ணிட்டாங்க. டிசோன் பண்ணதில் இப்போ ஆதவ அர்ஜுனா வீட்டுக்கே போகிறது இல்லையா. பனையூர்லேயே அவர் இன்னொரு வீடு வேற எடுத்து குடியிருக்கிறார் போல இருக்கு. ஒருவேளை அவங்க தலைவர் பாணியிலேயே அவரும் வந்துட்டார் போல இருக்கு. அவர் தலைவர் தான், அவரும் குடும்பத்தை விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக தானே இருக்காரு. அவங்க அம்மாவும் சேர்த்துக்கிறது இல்லை, அவர் மனைவி சேர்த்துக்கிறது இல்லை, அவர் பிள்ளைங்களும் சேர்றது இல்லை. அவர் தனியாக பனையூர் பங்களாவில் இருக்கிற மாதிரி இவர் பக்கத்தில் இன்னொரு பங்களா வாடகை எடுத்து தலைவரை போலவே தனியாக உட்கார்ந்துட்டார் போல இருக்கு. ஸோ ஆதவ அர்ஜுனா அதிகாரப்பூர்வமாக குடும்பத்திலிருந்து விலக்கப்பட்டாரா, விலக்கப்படுவாரா? ஏன்னா இந்த கூத்தெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நாளைக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஒருவேளை டெய்ஸி வந்து அப்பா மற்றும் சகோதரர்லாம் சொல்கிறத கேட்டு இவங்க கூட இருந்தால் நம்ம குடும்ப சொத்துக்கே சிக்கல் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார் ஆதவ அர்ஜுனான்றது மிகப்பெரிய கேள்வி. ஆதவ அர்ஜுனா ஒரு பெரிய அரசியல் ஆளுமைன்னுலாம் சொல்லி யாரும் அவரை சேர்த்துக்கல எந்த கட்சியிலையும், இன்க்ளூடிங் திமுகவில் கூட வச்சுக்கிங்களேன். அவரை சேர்த்துக்கிட்டது வந்து சரி பணபலம் இருக்குது, அரசியல் தேவைகளுக்கு பயன்படுவார் அப்படின்னு சொல்லி தான் சேர்த்துக்கிட்டாங்களே தவிர இது பெரிய அரசியல் ஆளுமை மக்கள் தலைவர்லாம் சேர்க்கல. மார்ட்டின் அப்படின்ற அட்ரஸ் இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா நடுரோட்டுக்கு தான் வந்தாகணும். விஜய்க்காவது அட்லீஸ்ட் சினிமா பின்புலம் இருக்குது. இவர் பாருங்க, மாமனாரை ஒரு பக்கம் சிக்கலில் மாட்டி விடுறது இல்லாமல் விஜயையும் சேர்த்து சிக்கல் இழுத்து விட்டார். எங்கள் தலைவர் 1000 கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்ட்டார். இப்போ சட்டப்பேரவை தலைவர் வந்து அது உண்மைதானான்னு கொஞ்சம் விசாரிங்க, வரியெல்லாம் ஒழுங்காக கட்டுறாங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்படி ஆதவ அர்ஜுனா தன்னை சுற்றி இருக்கும் எல்லோருக்கும் சிக்கலை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது எங்கே போய் முடிகிறது என்று பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை நீங்களும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.